Hi, DDA line drawing algorithm in computer graphics. ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ DDA line drawing algorithmல DDA means digital differential analyzer. ஸோ இந்த DDA algorithmல the step number 1. ஸோ first step என்ன பண்ணோம் அப்படின்னா, first of all we accept the start and end coordinate. Then step number 2, calculating number of point between start and ending. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் எது வரைக்கும் கண்டினியூ ஆகணும். ஸோ அது டிஎக்ஸ் கிரேட்டர் தென் டிஒய்யாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ லென்த் ஆஃப் த லைன், ஸோ அதோடைய லென்த் இட் டிஃபைன்ஸ் த கே அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. லென்த் ஆஃப் த லைன் அப் டு டிஎக்ஸ், அதாவது டெல்எக்ஸ் வரைக்கும் கண்டினியூ ஆகும். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா dx lesser than dy. ஸோ இதோடைய லென்த் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு dy வரைக்கும். ஸோ dx dyன்றது என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் யுவர் del x del y. தென் ஸ்டெப் நம்பர் 3. ஸோ கால்குலேட்டிங் த ஸ்லோப் வேல்யூ. So calculating the slope value, m equal to, that is del y divided by del x. So del y means y2 minus y1, x2 minus x1. So in the slope la 3 conditions irukku. So if the slope value m lesser than 1 இருந்துச்சு அப்படின்னா, the x is a unit interval, then y உடைய point ஓட we have to add your slope value. Suppose case number 2, so m is greater than 1 இருந்துச்சு அப்படின்னா, so x value ஓட slope value divide பண்ணி எழுதுவோம். Then y is a unit interval. If m equal to 1 அப்படின்னா x y, so both are unit interval. ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எ லைன் இஸ் ட்ரான் ஃப்ரம் 5,6 to 8,12, தட் இஸ் where x1 y1 starting point, 8,12 x2 y2, that is our ending point with the use of DDA algorithm. So how many points will needed to generate the such line? So the line starting and ending point கொடுத்துட்டாங்க. ஸோ இன் பிட்வீனில் எவ்வளோ இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ m ஈக்குவல் டு y2 minus y1 x2 minus x1. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 2. So m equal to 2 na, it is a greater than 1. So அப்போ கேஸ் நம்பர் 2. அப்போ கேஸ் நம்பர் 2 வந்துச்சுன்னா, இது x k plus 1ன்றது நெக்ஸ்ட் பாயிண்ட், xkன்றது ப்ரீவியஸ் பாயிண்ட்.
1/m. So m என்றது slope value. Then y is a unit interval. So எப்பவுமே என்ன பண்ணோம், once ஒரு முறை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி next value find out பண்ணணும். The next one கொடுத்திருக்க பாயிண்ட்ஸ்ல இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் 5, 6. இப்போ xk plus 1 என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் பாயிண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் என்ன அப்படின்னா 5 plus 1/m. ஸோ 1/mன்றது 1, m உடைய வேல்யூ 2. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 0.5. அப்போ 5.5. ஸோ இதுதான் நம்மளுடைய xk plus 1. Then yk plus 1. So what is y உடைய வேல்யூ 6. Then 6 plus 1 equal to 7. அப்போ நம்மளுடைய பாயிண்ட் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா xk plus 1ல 5.5, yk plus 1ல 7. ஸோ ரவுண்டாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை ரவுண்ட் பண்ணி போகணும். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் 5.5ன்றது 6, 7. Then again next step up to எது வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா until we reach the 8, 12. எண்டிங் பாயிண்ட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுடைய பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா x0 y0ன்றது ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்து தான் இது எழுதணும். ஸோ நம்மளுடைய எக்ஸோடைய ப்ரீவியஸ் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் பண்ணதை எழுதக்கூடாது. நம்மளுடைய ப்ரீவியஸ் வேல்யூ xk plus 1 இருக்குல்ல அதுதான் எடுத்து எழுதணும். 5.5. தென் yk plus 1 வந்து 7. நெக்ஸ்ட்டு இதோடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் xk plus 1 equal to ப்ரீவியஸ் பாயிண்ட் 5.5 plus 0.5 நம்மளுடைய ஸ்லோப் வேல்யூ. ஸோ இது வந்து 6. தென் yk plus 1 7 plus 1 equal to 8. அப்போ இதோடைய நம்மளுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 6, 8. ஸோ இந்த ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 6, 8. நெக்ஸ்ட் நம்மளுடைய ப்ரீவியஸ் பாயிண்ட் என்ன வரும் 6, 8. ஸோ நெக்ஸ்ட் த தேர்ட் ஸ்டெப் xk plus 1 equal to previous point 6 plus 0.5 equal to 6.5. Then y ஓட வேல்யூ 8 plus 1 9. அப்போ இதோடைய ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 6.5னா 7 எழுதலாம். 7, 9. The next one fourth step. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பாயிண்டரோடைய வேல்யூ என்னது 6.5 ப்ளஸ் ஸ்லோப் வேல்யூ 0.5. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 7. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா திஸ் இஸ் 6.5, 7, 9 plus 1 10. அப்போது ரவுண்ட் ஆஃப் வேல்யூ 7, 10. ஸோ as it is the same, next value 1, previous value 7, y value 10, x plus 1 0.5 add பண்ணிங்கன்னா 7.5. then next one 10 plus 1 11 unit interval, then 8, 11. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பாயிண்ட்டை 7.5, 11. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூவோட 0.5 வந்து ஸ்லோப் வேல்யூ. அப்போ 8 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா 12. ஸோ த ஃபைனல் வேல்யூ 8, 12. ஸோ இதுதான் நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட். ஸோ இன் பிட்வீனில் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியட் பாயிண்ட்னா 6, 7, 6, 8, 7, 9, 7, 10, then 7, 8, 11,
then 8 comma 12. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்க்கு இன்பிட்வீனில் டோட்டலாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் டிடிஏ அல்காரிதம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ். ஸோ இதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன மெத்தடில் ஒர்க் ஆகுது அப்படின்னா லைன் ட்ராயிங் அல்காரிதம் ஸ்கேன் கன்வர்ஷன் மெத்தட். ஸ்கேன் கன்வர்ஷன் மெத்தடில் தான் இந்த டிடிஏ அல்காரிதம் ஒர்க் ஆகுது. It using the incremental approach. It using the incremental approach. Then one more thing, இதில் என்ன ஆகும் அப்படின்னா calculation வந்து floating pointல வரும். இது வந்து floating point calculation. இந்த floating point நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா round off பண்ணி அந்த வேல்யூஸை எழுதுவோம். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வேல்யூஸை எழுதுறதுனால இதோடைய லைன் வந்து அக்யூரேட்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக வராது, ஜிக்ஸாக்காக இப்படி வர்றதுனால. ஸோ இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நெக்ஸ்ட்டு பிரசனன்ஸ் லைன் ட்ராயிங் அல்காரிதமை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் we see that Bresenham's line drawing algorithm பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.